சார் படத்தில் நீங்கள் சொல்ல வந்த அந்த மையம் சொல்லிட்டீங்களா டெலிவரி பண்ணிட்டீங்களா உங்களுக்கு நெக்ஸ்ட் இல்லை ஏன்னா வந்து ஒரு காமெடி பேஸ் பண்ணி ஒரு மெசேஜ் சொல்லும்போது கரெக்டாக கன்வே ஆகலைன்னா அது என்டையர்லி வந்து ராங்காக உங்களுடைய டேரக்டர் பாயிண்டில். ஆமாம், நேற்று நாங்கள் வந்து தூத்துக்குடியில் படம் பார்த்தோம். கடைசி ஷோ 10 மணி ஷோ. அதில் ஒரு 11 வயசு பையன், அவன் பேர் என்னது, விஷால். அவர் எழுந்து சொன்னார், அங்கிள் தேங்க்ஸ், நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோங்கிறது எல்லாத்தையும் சொல்லிட்டீங்கன்னா. அவ்வளோதான் படத்தோட கதை. நான் தான் சொன்னேன், நாங்கள் இதை தான் ரொம்ப நாள் எல்லோரும் என்கிட்ட கேட்டே இருக்காங்க, சென்னையில் இருக்கக்கூடிய விமர்சனம் இந்த படத்தோட கதை என்னென்னு. அந்த பையன் ஒரே வரியில் சொன்னால், எங்கள் எக்ஸ்பெக்டேஷன் என்னங்கிறத நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் சொல்லிட்டீங்கன்னு சொன்னான். அவ்வளோதான். அப்புறம் சார் நீங்கள் சொல்லுங்கள். உங்ககிட்ட வந்து ராம் சார் வந்து ஜஸ்ட் ஸ்டோரி ரைட் பண்ணுறதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணேன். அப்புறம் சொல்லும் போது உங்கள் மைண்டில் என்ன ஓடிருக்கு, ஸோ அவரோட கான்செப்ட் வேறு மாதிரி இருக்குது. இந்த கதைக்கு கேட்கறதுக்கு முன்னாடி உங்கள் மைண்ட் தான் வருது. இல்லை, ஃபஸ்ட்டு ராம் சார் வந்து ஃபோனில் தான் சொன்னார்ல, இது மாதிரி நடிக்கணும், ப்ரொடக்ஷனிஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னு. ஃபஸ்ட்டு பயம்தான், வந்து என்ன சொல்ல போகிறான்னு ஒரு பயம் இல்லை. அதுக்கப்புறம் இந்த கதையை வந்து படிக்கும் போது, இந்த கதையை அவர் சொல்லும் போது ரொம்ப ஈஸியாக இருந்தது. நம்ம கரெக்டாக, நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க, அது நிறைய பேர் சொல்கிறாங்க, சிவா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது நீங்கள் பண்ணது. அதுக்கு காரணம் அவருடைய ரைட்டிங்கும் அவர் கொடுத்த ஃப்ரீடம் தான். ஸோ அது நம்ம கரெக்டாக செட் ஆகுதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இட்ஸ் மியூச்சுவல். சார், ஒரு இயற்கையாக ஒரு கதையை அதே போல் தயாரிப்பாளர் திரைப்படத்தின் மூலமாக வெற்றிருக்காரா தெரியாத சார், நான் தான் தயாரிப்பாளர். ஆமாம், அதனால தான் வெற்றி. இப்போ அது எங்கே நம்ம அவர் எங்கே நீங்கள் படம் கேட்குற கமர்ஷியலாக ஹிட்டானு அதை நான் சொல்கிறத விட தேட்டர் ஓனர் சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். சாரி, தேட்டர் மேனேஜர். அவர் படம் பொருளாதாரமாக வெற்றியான்னு கேட்குறேன். ஆக்சுவலாக ஒன்றும் இல்லை சார், நம்பர் ஆஃப் ஷோஸை பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆனது 3 ஷோ இருந்தது, சனிக்கிழமை 5 ஷோவாக மாறிச்சு, ஞாயிற்றுக்கிழமை 6 ஷோவாக மாறிச்சு, இன்றைக்கி வீக் டே, இன்றைக்கி சாட்டர்டே 5 ஷோ ஓடுது. அதை வச்சே நம்ம ஜட்ஜ் பண்ணிடலாம் அந்த படத்தோட கமர்ஷியல் டேர்ம்ஸ் எப்படி போயிட்டுருக்குங்கிறது. இது எக்ஸ்ட்ராடனே போயிட்டுருக்கு. வந்த படங்களில் தி பெஸ்ட் மூவி இதுதான் இந்த வீக்கில். இது நல்லா போகிறது, ரெவன்யூ வைஸுமே நல்லா இருக்குது. ஆக்சுவலாக நிகழ்ச்சி நடிகர்கள் கதாநாயகனாக போயிட்டு இருக்காங்க. நகைச்சுவை திரைப்படம் வந்து ரொம்ப குறைஞ்சிட்டே இருக்கு. ஃபுல் டைம் காமெடி மூவியா இல்லை, நீங்கள் நான் வந்து முதல்ல ஒரு நகைச்சுவை படம் எடுத்திருக்கேன். அப்போ கூட்டிகிட்டு இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? நானே நகைச்சுவை படம் எடுக்கிறேன், கூட்டிகிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம். அவங்க நாயகர்களாக நடிக்கலாம், காமெடியாக நடிக்கலாம், அது கதையை பொறுத்து தானே தவிர இதை பொறுத்து இல்லை. இல்லை, இதுக்கப்புறம் 2 படம் சைன் பண்ணியிருக்கேன். அண்ட் அது இப்போ சொல்லலாமான்னு தெரியல. இல்லை, கலக்கலப்பு 3 சுந்தர் சி சார் இருக்குது. அண்ட் இது என்ன படம் பண்ணாலும் இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா ரொம்ப 18 வருஷமாக ராம் சார் கூட நடிக்கணும்னு இந்த ஆசை. இந்த படம் மூலிமா நடித்தது ஃபஸ்ட்டு, அது ரொம்ப சந்தோஷம். ஆனால் அதுக்கப்புறம் இந்த படம் சக்ஸஸில் அந்த ரிசப்ஷன் இருக்குல்ல, இப்போ நீங்களாம் வந்திருக்கீங்க, நீங்களாம் இந்த படம் பார்த்து இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கீங்க போது அது பார்க்குறது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன் ஆசையோட உங்களுக்கு ஆசை இருக்கா பார்க்கணுன்ட்டு? நிச்சயமா பிரதர், அது மாதிரி கடை இருந்தால். ஆனால் நடிகராக வந்து ஆனால் இப்போ கமர்ஷியலாக நீங்கள் வந்ததுலேருந்து வெறும் தேட்டர் காசு ஆயிடுச்சு, உங்கள் சம்பளம் என்ன வெறும் பைசாலே இருக்கீங்க. நீங்கள் ஆடிட்டரா? நீங்கள் ஆடிட்டரா ஃப்ரெஷ்ஷாண்ணா? நீங்கள் ரிப்போர்ட்டு தானே? ஓகே. இல்லைண்ணா, அது வந்து நம்ம கேட்டு என்றைக்குமே சேஸ் பண்ணதில்லை. அதாவது அவங்க கரெக்டாக இருக்குன்னா அது நிச்சயமாக நடக்கும். ஆனால் இன்றைக்கி அதை தாண்டி தேட்டரில் நாங்கள் ஒரு 10 தேட்டர் போயிட்டு வந்தோம்ல, அவங்க கை தேட்டரை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ அந்த சந்தோஷத்தில் இருக்கும். இப்போ அதை பற்றி பேச வேண்டாம். தேங்க்யூ. பறந்து இப்போ படத்துக்கு கூப்பிட்டா பிரேம்ஜி கல்யாணம் ஆகிடுச்சு, சிம்பு சாருக்கு எப்போ கல்யாணம் ஆகும்? நான் வேணா இப்போ கேட்டேன், சிம்பு சார் இந்த மாதிரி கேள்விகள்லாம் சீக்கிரமாக தவிர்க்கணும், தயவுசெய்து நீங்கள் கல்யாண இன்விடேஷனை சீக்கிரமாக அனுப்புங்க. ஓகேங்களா?